ஒரு ஏகாதசி பெரியவா தரிசனம் கொடுத்துன்னு இருக்கா. எல்லாம் கூட்டம் ஜனங்கள்லாம் வந்தது. அதில் ஒருத்தர் கால் சரியில்லாதவர் தீச்சின்னு வர்றார். ஐயோ பாவம் எங்கேருந்து வந்துட்டு அவரை கூட கூப்பிடுன்னா வந்தார். இப்படி முடியாத எதுக்கு இங்கே வந்த, எங்கேருந்து வரேன்னு. அப்போ மெட்ராஸ்லேருந்து வரேன்னு. ஐயோ மெட்ராஸ்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி இப்படியா வர, இப்படி முடியாத கால் இல்லை உனக்கு, ஏன் வர, எதுக்கு வந்த அப்படின்னு. இல்லை சாமிகிட்ட ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக வந்தேன். என்ன காரியம் ஆகணும், நானே ஒன்றும் இல்லாத வரும்னு உட்காந்துருக்கேன், என்னால் உனக்கு என்ன காரியம் ஆகும் அப்படின்னு. நீ என்ன பண்ணின்னு இருக்க, என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு, நீ யார், எங்கேருந்து வர, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு. நான் மெட்ராஸில் இருக்கேன் அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்க ஜீவனத்துக்கு அப்படின்னு. பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. உடனே அப்படியா, அப்போ நம்மள மாதிரி தான் நீனும், நமக்கு ஜோடி தான் அப்படின்னு. உடனே சொல்கிறா, நானும் பிச்சைக்காரன் தான் தெரியுமோ அப்படின்னு. பிக்ஷுன்னாலே என்ன, சன்னியாசிகள் பிக்ஷுங்கிற பிக்ஷுன்னாலே பிச்சைக்காரன்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிறவன் தான் பிக்ஷு. எனக்கு யாரானா வந்து பிக்ஷாந்தனம் பண்ணி சோறு போட்டால் தான் சாப்பாடு, இல்லைன்னா நானாகவே ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அப்போ நம்ம கட்சி தான் சொல்லும். ஒரு பிச்சைக்காரனுக்கு இன்னொரு பிச்சைக்காரன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சரி எங்கே பிச்சை எடுக்கிற அப்படின்னு. மயிலாப்பூரில் கபாலி கோவில் வாசலில் அப்படின்னு. நல்ல இடம் தான் செலக்ட் பண்ணியிருக்க. அப்புறம் அப்படின்னு. சரி எல்லாம் போடுறவா காசாக தான் போடுவா, உனக்கும் கால் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி சாப்பிடுவேன்னு. இல்லை வீட்டில் கொண்டு கொடுப்பேன், பொண்டாட்டி சமைச்சு போடுவோன்னு. என்னது பொண்டாட்டி சமைச்சு போடுவாடா அப்படின்னு. உனக்கு கல்யாணம் வேறு ஆகிடுத்தான்னு. ஒரு புள்ள இருக்குன்னா. பார்த்தா பெரியவா திருப்பி எல்லாரையும் பார்க்குறா. இதை பாடுற அதிசயத்தை, ஈஸ்வரன் எப்படி லீலை பண்ணுறான்னு ஆச்சரியமாக இருக்குது. இவருக்கோ கால் இல்லை, ஒன்றும் ஒரு படிப்பு இல்லை, ஒரு பெரிய வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற ஒருத்தரையும் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பிறந்து குடும்பமும் இருக்குன்னா, இதுலேருந்து ஒன்று தெரியறது, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு தெரியுறது. நாம் தான் பிரமிச்சிருக்கோம். எப்போ பாரு எஸ்எஸ் மேட்ரிமணியில் இது இருக்கா அது இருக்கான்னு உடனே ப்ரொஃபைலில் பார்த்துட்டு ஏமாந்து போகிறோம். இதுலேயும் தெரியுது, ஈஸ்வர சங்கல்பம் நினச்சார்னா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கும். சுவாரஸ்யமாக இருக்குப்பா அப்படின்னு. சரி அதான் நீ அழகாக பிச்சை எடுத்துன்னுக்கேங்கிற, அப்புறம் வீட்டில் கொண்டு கொடுக்குறேங்கிற, ஏதோ சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், அப்புறம் நான் என்ன உனக்கு ஒத்தாசை பண்ணோம்னார். இல்லை இப்போ பையன் காலேஜுக்கு போகிறான்னார். பார்த்தா இது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங். அதே சீரியல் நன்னா எடுக்கலாம், மெகா சீரியலாக போகும். காலேஜில் வேறு படிக்கிறான். சரி அதுக்காக என்ன போ அப்படின்னு. இப்போ பையன் காலேஜுக்கு போயிட்டதுனால நான் பிச்சை எடுக்கிறது அவனுக்கு சரியாக வரலன்னா. ஏன்னு. அப்போ ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா பெக்கர் நான் போட முடியும் அப்ளிகேஷனில். ஸோ அது அவனுக்கு கௌரவமாக இருக்குது. இத்தனை நாள் ஏதோ விவரம் தெரியாதவனாக இருந்தான், ஒன்றும் புரியல. இப்போ அவன் காலேஜ் போனோடனே எல்லோரும் இருக்கிறவா பரியாசம் பண்ணுவான். அதனால் இவனுக்கு பிச்சை எடுக்கிறது பிடிக்கல, அதனால் இனிமேல் பிச்சை எடுக்கப்படாதுங்கிறான் அப்படின்னு. சரி எடுக்காதேன்னு இடேன், இல்லை இடாதே பிச்சை எடுக்காதே அப்படின்னு. இல்லை பொழப்புக்கு ஏதானு வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி என்ன பண்ணலான்னு உத்தேசம்னு, ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன பார்த்தா இவர் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேருந்தோ இப்படி ஒரு பர்சனாலிட்டி வந்திருக்கு மயிலாப்பூர்லேருந்து. சபாஷ். சரி அதுக்கு நான் என்ன பண்ணோன்னு. இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் லோன் தராங்களாம், போய் வாங்கிக்க வேண்டியதானே. இல்லை லேஸில் கொடுக்க மாட்டா, அதனால யாராவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் கொடுப்பான்னு சொல்கிறா, அதுக்காக வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு. பார்த்தா நான் யார்கிட்ட பண்ணுவேன், எனக்கு தெரியும், விசாரிச்சுட்டேன். பெரிய பேங்க் ஆஃபீஸெல்லாம் உங்களோட பக்தாளாக இருக்கா, ரெகுலராக இங்கே வரா, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பான்னு சொல்லிட்டா எல்லோரும். நான் வேணால் யாருன்னு பேர் சொல்கிறேன், எந்தெந்த பேங்க் ஜிஎம்னு.
அதனால நீங்கள் சொன்னால் அவள் பண்ணிடுவா, அதுக்காக வந்தேன்னு. பார்த்தா பாடுறா, இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அடிமடியில் வந்து கையை வச்சுட்டான். பார்த்தா ஓ இவ்வளோ விவரமாக தான் இருக்கு. உடனே என்ன சொல்கிறது பதில்? சரி ஆஹா உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன ரெக்கமெண்டேஷனில் ரெஃபர்டு பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுறது, காஞ்சி காமகோடி பீடாதிபதி இதான் போடணும். அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? உடனே கொஞ்ச நேரம் பேசாத இருந்துட்டு சொல்கிறா, வாஸ்தவம் தான், பேங்க் மேனேஜர்லாம் எல்லோரும் தெரிஞ்சவா தான் எல்லோரும் இருக்கா. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமோ, அந்த பேங்க்கில் லோன் கொடுக்கறது எனக்கும் உனக்கும் தரமாட்டான்னு. அவர் பார்த்தார், அது என்ன அது தானே சட்டத்தில் பிச்சைக்காரனுக்கு சங்கராச்சாரியத்தோடு மீதி எல்லாருக்கும் லோன் கொடுக்கலான்னு சட்டம் இருக்கா, அது என்ன எனக்கும் உனக்கும் தரமாட்டா 2 பேருக்கும் அப்படின்னா. உடனே சொல்கிறா, எனக்கும் வயசாகிடுத்து, ஓட முடியாது, உனக்கும் காலில் ஓட முடியாது, அவள் வாங்கிட்டு ஓடி போகிறவாளுக்கெல்லாம் தான் தருவா, எனக்கும் உனக்கும் தரமாட்டா, என்னால் வயசாகிடுத்து ஓட முடியாது, உனக்கும் காலில் ஓட முடியாது. அவருக்கு இப்போ சிரிக்கிறதா அழகிறதான்னு தெரில. இவர் என்ன அது நம்ம சீரியஸாக பேசுறது இப்படி ஜோக்கு, அது தெரியுமோ உனக்கு, நான் இத்தனை விவரம் வாங்கிண்டி அதெல்லாம் வாங்கிக்க வேண்டாமோ, தரமாட்டா அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒரேடியாக சீல் வச்சுட்டார், இனிமேல் எனக்கும் உனக்கும் தரமாட்டா அப்படின்னு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே ஏதோ என்னமோ நினச்சின்னு வந்தேன் அப்படின்னவர். இல்லை எல்லாரும் சொன்னாங்க பெரியவர், உடனே அப்படியே எல்லோரும் கஷ்டப்படுறவாளை பார்த்தா அவர் அப்படியே உருகிடுவார், வந்து அப்படியே எல்லாம் பண்ணுவார்னு. இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே பெரியவர் சொல்கிறா, இவ்வாறு ஏதோ யாரோ என்னமோ சொன்னான்னு கேட்டு என்கிட்ட நம்பிண்டு நான் தூரம் சிரமப்பட்டு வந்துட்ட, ஒன்று வேணால் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு. இந்த பேங்க் லோன்லாம் வாங்கி தர முடியாது, இங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் தான். உடனே கூட இருக்கிறவர்கிட்ட சொன்னால், ஒரு தட்டகாமி பாவம், இவருக்கு ஏதானே யாரானோ ஒத்தாசை பண்ண முடியுமுன்னா போடுங்கன்னா. இது சொன்னோடனே இந்த தட்டு முழுக்கெல்லாம் அவ போட்டுட்டா. வந்து ஒரு 4000-5000 ரூபாய் சேர்ந்து கொடுத்தோம். என்னை நம்பி வந்ததுக்கு என்னால் முடிஞ்சது இதான்ப்பா, இதை எடுத்துக்கோ, நான் மடத்துலேருந்து என்ன பண்ண சொல்கிறேன், புடவை வேஷ்டிலாம் தர சொல்கிறேன், நீ பஸ் சார்ஜை தர சொல்கிறேன், சாப்பாடு போடுவா சாப்பிடு, இதை எடுத்துக்கோ போயிட்டு வாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை நான் இப்போ பிஸ்னஸ்க்கு அப்படின்னார். அதுக்கு என்ன வழி அப்படின்னு. உடனே பெரியவா சொல்ல, ஒன்று பண்ணேன், இப்போ நான் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேனே, இதை வச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னார். அவர் பார்த்தார், பிஸ்னஸ்க்கு இதுக்கு என்ன போகிறோம், 4000 வச்சுன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னார். இதை வச்சுன்னு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னார். ஏன் நான் வழி சொல்லட்டுமான்னார். சொல்லுங்கோ அப்படின்னா. நீ எங்கே பிச்சை எடுக்கிறேன்னு அப்படின்னார். கபாலி கோவில் வாசல்ல அப்படின்னு. அநேகமாக அந்த இடம் உனக்கு தான் பட்டா போட்டிருப்பா, அப்படி இருக்கும். நீ என்ன பண்ணு, ஒரு துணியை விரிச்சுன்னு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கோவிலுக்கு போகிறவாள்லாம் இந்த அர்ச்சனைக்கு தேங்காய் பழம்லாம் எல்லாம் வாங்கிட்டு போவாள் இல்லையோ, நீ இந்த எடுத்துன்னு போகிற நான் கொடுத்த பணத்தில் ஒரு 10 தட்டோ 20 தட்டோ வாங்கிக்கோ, தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கோ. நீ எந்த இடத்துல துணியை வச்சுன்னு பிச்சை எடுப்பியோ அந்த இடத்துலையே இதை ஒரு கடையாக வை, அதுக்கு ஒரு லாபத்தை வச்சுக்கோ, வரவாள்லாம் வாங்கிட்டு போகட்டும், அதில் வரத்தை வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாமே, இதுவும் பிஸ்னஸ் தானேன்னா. பிஸ்னஸ்னால் பெரிய என்ன ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணால் தான் பிஸ்னஸா? இதுவும் பிஸ்னஸ் தான். அவர் ஏதோ பெருசாக கனவு கண்டுன்னு வந்தார். இது இன்னுமே அர்ச்சனை தட்டு வருன்னா அவருக்கு மதிப்பாக இல்லை. அதில் என்ன பெருசாக வரும்னாரு. அப்பா என்ன பெருசாக வரும்னா விரலுக்கு ஏற்றாப்புல தான் வீங்க முடியும். நமக்கு ஆசை இருக்கலாம், இந்த நான் பெருசு கம்பெனி ஆகணும்னாக்கா எல்லோரும் ஆக முடியுமா? எடுத்துக்கோ அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், ஏற்கனவே அங்கே அத்தனை கடை இருக்குது, எங்கிட்ட தான் வாங்குவாங்கன்னு என்ன நிச்சயம்னா. இவனைக்கிட்ட இதை வாங்கி வச்சுட்டோ ஒருத்தரும் வாங்காத, இந்த பூவெல்லாம் வாடி பழம்லாம் அழகி போகிறாப்புல இருக்கிறதும் போயிடுத்துனா என்ன பண்ணுறது, அது எங்கிட்ட தான் வாங்குவாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னா. கேட்டியே நல்ல கேள்வி. அதுக்கு வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்ன, நீ என்ன பண்ண, ஒரு அட்டையை எடு, அதில் என் ஃபோட்டோ ஒன்றை ஒட்டு, அதுக்கு கீழே காஞ்சி பெரியவர் அருள் பெற்ற கடைன்னு போடு.
முன்னால் அதை வச்சிரும், எல்லாரும் உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவார். புரிஞ்சு கொடுத்து இவருக்கு. உலகமே இப்போ இவர் ஃபோட்டோவை போட்டு தான் பிஸ்னஸ் நடக்கிறது. கேட்டரிங்லேருந்து ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் இதை போட்டால் தான் ஓடுறது அப்படின்னா சொல்கிறேன், வேணால் போட்டுக்கோ, அதுக்கு வேணால் நான் ட்ரேட்மார்க் கொடுக்குறேன், உனக்கு அப்ரூவ் பண்ணுறேன், காஞ்சி பெரியவர் அருள் பெற்ற கடைன்னு போட்டுவிடும். என் ஃபோட்டோவை பார்த்தா இதை பார்த்தா எல்லோரும் தானே வந்து வாங்குவார். என்ன சொல்கிற அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவார் சொல்கிறார். உடனே இவரை போய் அழிச்சுன்னு போய் சாமி மட்டும் பஸ்ஸை ஏற்றி விடுவேன், போயிட்டு வா. இதுதான் பெரியவாள்கிட்ட போனாக்க நாம் போகாதையே எங்கேயோ உட்காந்துருக்கிறவாளுக்கு வீட்டுக்கு கொண்டு கொடுவனும் கொடுக்க முடியும். இப்படி மெனக்கேட்டு கஷ்டப்பட்டுன்னு தேடின்னு போனால் ஒன்றும் இல்லைன்னு திருப்பியும் அனுப்ப முடியும். ஏன்னா அதுவும் அனுகிரகம் தான், இதுவும் அனுகிரகம் தான். கொடுக்கறதும் அனுகிரகம் தான், எடுக்கிறதும் அனுகிரகம் தான். ஏன் அப்படின்னா அது நம்மளோட ஆசை மட்டும் ஜெனுயினாக இருக்கணும், நம்மளோட பிரார்த்தனை மட்டும் நேர்மையாக ஜெனுயினாக இருக்கணும். இப்போ இதில் ஜெனுயின் இல்லையா அப்படின்னா வாஸ்தவம் தான். இவருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி தான் பண்ணுமே வழி, இனிமேல் பேங்க் லோனு போட்டு இனிமேல் அதுக்கு லட்சக்கணக்கில் வாங்கி பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி அப்படின்னு நினச்சாக்க அதுதான் பேராசை. அது பேராசைக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இவர் வேண்டாம், பண்ண மாட்டார். அப்படி அந்த ஆளுக்கு ஏத்தாப்புல கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கார், சீனிவாசன். அவர் பேங்க்கில் உத்தியோகமாக இருக்கிறார், குடும்பத்தோடு வந்திருக்கார். பெரியவாளை இப்போ தான் முதல்ல பார்க்குறார். அதுக்கு முன்னால் புஸ்தகத்தில் படித்து பெரியவான்னு ரொம்ப பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி, என்னெல்லாமும் பெரியவா சன்னதியில் இவாளுக்கு அது நடக்கிறது, இவாளுக்கு இது நடக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கார். அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவாளை பார்க்கணும் தரிசனத்தில் ஆவலோடு வந்திருக்கார். காரில் வந்திருக்கார். இவர் அங்கே போனார், கோவிலுக்கு போனார், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக பெரியவாள் வந்து பார்க்குறதே பெரியவாளை தரிசனம் பண்ணி இவர் ஊருக்கு போகணும், அது மாதிரி பிளான் பண்ணின்னு இருக்கார். வெளியில் காரை நிறுத்தினர், குடும்பத்தோடு உள்ளுக்குள்ளே போகிறார். கூட்டமாக இருக்குது. பெரியவா தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. இவர் ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்கிறதே அங்கே என்ன வந்துன்னா ஒரு வைதிகர், பரம வைதிகர், தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்டுருக்கா பத்திரிக்கையை வச்சு. அதுக்கு பெரியவா என்ன பண்ணா, கூட இருக்கிற கைங்கரியம் பண்ண விட்டு சொல்கிறேன், பாவம் இவர் என்னை நம்பின்னு வந்திருக்கார், நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ ஒன்று பண்ணு, இங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது மாதிரி விஷயத்தை சொல்லி கலெக்ட் பண்ணி அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே ஒரு தட்டை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் சொல்லும், யார் யார் என்ன போடுறாலோ அதை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு தட்டை எடுத்துட்டார், எல்லாத்தையும் கேட்க போகிற. உடனே இரு போய் ஒரு நோட்டு பென்சில் வாங்கிட்டு வா அப்படின்னா. வாங்கிக்க. நீ என்ன பண்ண, ஒவ்வொருத்தையும் அவள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கான், பேர் என்ன, ஊர் என்ன, எவ்வளோ கொடுக்குறான்னு நோட் பண்ணிட்டு தட்டில் போட சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னா. மொய் எழுதுறதுக்கு இப்போயே ஆரம்பித்தாச்சு. இப்படி ஒருத்த தட்டியாக போட்டு கேட்டு எழுதி வாங்கிட்டு இருக்கார். இந்த சீனிவாசன் வந்தது. சீனிவாசன் கோயம்புத்தூர் அப்படின்னா. அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் ஏதோ புஸ்தகம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், இங்கே கண் எதிர்க்க நடக்கிறது. இவருக்கு அப்படியே இந்த எமோஷனில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே இருக்கிறத அள்ளி கொடுக்கணும்னு தோன்றுறது. ஆனால் கையில் 1000 ரூபா தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணார், திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு கை செலவு வேணும்னு ஒரு 300 ரூபாயை வச்சுட்டு ஒரு 250 ரூபாய் வச்சுட்டு 750 ரூபாயை தூக்கி தட்டில் போட்டார். சீனிவாசன் கோயம்புத்தூர் 750 எழுதின, கலெக்ஷன் ஓவர், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நேராக பெரியவாள்கிட்ட எடுத்துன்னு வந்தால் எல்லாம் எழுதின்னுருக்கேன் அப்படின்னா. அது அப்படியே அவர் மடியில் கொட்டும் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு, யார் கொடுத்துருக்கா அவள் பேரெல்லாம் படி, அந்த புண்ணியாத்மாக்கள் பேரையானு காதில் வாங்குறேன் அப்படின்னா. அந்த புண்ணியமானு வரட்டுமா, அதாவது தர்மம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா, தர்மம் பண்ணலைன்னா கூட தர்மம் பண்ணினவாளோட பேரை கேட்டாலே புண்ணியம். இன்றைக்கும் போனேன்னா காமகோடீஸ்வரர் அப்படின்னு காசியில் ஹனுமான் காட்டில் பெரியவா சொல்லி கட்டியிருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம் கட்டித்தனா அங்கே போகிற யாத்திரிகளுக்காக அப்படின்னு வச்சா. அதில் பெரியவா சொன்னால் யாரெல்லாம் டொனேட் பண்ணி கொடுத்துருக்காளோ அதை கல்வெட்டில் போடணும், இன்னார் கொடுத்துருக்கான்னு. இங்கே தான் ராயப்பேட்டாவில் இருந்தார் பாரத் மோட்டார்ஸ் ராமச்சந்திரையர், அவரை விட்டு தான் பண்ண சொன்னால்.
அவர்கிட்ட அப்புறம் பண்ணினோன்னு வந்து சொல்கிறா. அவள் யாரெல்லாம் கொடுத்துருக்கா, கல்வெட்டு போட்டிருக்கே, அது பேர்லாம் நோட்டில் எட்டில் எழுதி வச்சுருக்கேன் வச்சுனேன். அதெல்லாம் ஒரு தடவை வாசி என் காதாலையான்னு கேட்குறேன். இந்த புண்ணியாத்மாக்கள் பேரை கேட்டாலானும் அந்த புண்ணியம் வரட்டும், அதனால் பேரை சொல்லு அப்படின்னா. இவர் உடனே அவர் வந்திருக்கார், இவன் இந்த ஊர் தண்டுவா, இந்த ஊர் தண்டுவா வரிசையாக சொல்லியிருந்தார். ஆன்னு கேட்டுனே வந்தார். கடைசியாக சீனிவாசன் கோயம்புத்தூர் 750 ரூபா அப்படின்னா, யார் என்ன அப்படின்னா, சீனிவாசன் கோயம்புத்தூர் 750 ரூபா அப்படின்னா அப்படின்னு சித்த யோஜனை மட்டும். அதுலேருந்து 400 ரூபாயை எடுத்து அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரும். வேண்டாம், 400 ரூபாயை திருப்பி கொடுத்துரும், அவர் யாரோ கேட்டு கொடுத்துரும் அப்படின்னா. இது கொடுன்னொன்னா அங்கேருந்து சீனிவாசனுக்கு ஒவ்வொன்றும் அழுகு வந்துட்டு, என்ன இது அத்தனை பேர் கொடுத்துருக்கா, எல்லோரும் கொடுத்து நீ அப்ரூவ் பண்ணி சரின்னு வேறு, நாமளே இதை தானே கொடுக்க முடியுறது. அன்றைக்கி அவருக்கு இருந்த மூடுக்கு அவர் மட்டும் இருந்தேன்னா முழு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுப்பார். அப்படி ஒரு எமோஷனில் இருக்கார். அப்படி இருக்கிறதே பெரியவா அதுலேயும் பாதிக்கு மேலே ரிட்டர்ன் பண்ணுறான். அது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன் இத்தனை பேர் இதை வாங்கிட்டது நம்மளது வாங்கிக்கப்படாதா? நம்ம ஆசையாக தானே கொடுத்துருக்கோம், பக்தியோடு தானே கொடுத்துருக்கோம். இதில் என்ன தோஷமா புரியல. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரியவா ஞான திருஷ்டியில் பார்த்துட்டா அதில் ஏதோ இவர் பணம் சரியில்லை, அதனால தான் ரிட்டர்ன் பண்ணிச்சிடா அப்படின்னு உடனே நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வச்சிட மாட்டோமா? சீரியல் தயார் பண்ணுவோம். அதுவும் 10 பேர் எதிர்க்க எல்லாத்தையும் வேண்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணினா இது மாதிரி சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும், பக்கமாக இருக்குது. இப்படி பலவிதமான அவருக்கு உணர்ச்சி. கோயம்புத்தூர் செஞ்சு 400 ரூபாய் கொடுத்தாச்சு, பெரியவா உள்ளே போயிட்டா, கூட்டம் கலைஞ்சுடுத்து. இவர் ரொம்ப மூட் அவுட் ஆகி வெளியில் வர, இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தேன்னு அந்த வருத்தத்தோடையே முதல்ல வந்திருக்கார். பெரியவாளை பற்றி ஏதோ கேட்டு ரொம்ப ஒரு கற்பனையோடு வந்தவருக்கு போகிறதை கடைசியில் இப்படி ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறதோ அப்படி இல்லாத ஆயிடுத்து. அவர் மனோநிலை எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். வந்தார், காரில் ஏறி உட்காண்டார், எல்லாரையும் உட்காருங்கன்னார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் டெருங்கிறது ஓட மாட்டேங்கிறது, கிளம்ப மாட்டேங்கிறது. ஏற்கனவே இவர் வருத்தத்தில் இருக்க, டென்ஷனில் இருக்கார், இது வேறு எப்போ படுத்துறது. என்ன பண்ணதில்லை, இப்படி பார்த்தார் அப்படி பார்த்தார். என்ன பண்ணார், அப்படி குனிஞ்சு பார்த்தா ரோடு முழுக்கலும் பெட்ரோலாக இருக்குது. இவர் கார்லேருந்து அத்தனையும் ஒழுகிருக்கு. இது எப்படி ஒழித்து என்ன புரியல. இவர் என்ன பண்ணியிருக்கார், பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு, என்ன இவருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கார், எத்தனை நேரம் ஆகும் எப்போ ஆகும் என்ன பண்ண, நம்ம டயத்துக்கெலாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு, அது ஏதாவது டிலே ஆச்சுனாலும் நம்ம உடனே சட்னு கிளம்புறாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மடத்துக்கு வரத்துக்கு முன்னால் பெட்ரோல் பங்கில் டேங்க்கெல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாம் பண்ணி தான் வாசலில் நிறுத்தியிருக்கார். இப்போ பார்த்தா எல்லாம் ரோடில் இருக்குது. இவர் இது கவலைக்கு கேட்பானே, இனிமேல் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தானோ ஃபேமிலியோடு. இவருக்கு என்ன பண்ணு தெரியல. உடனே காஞ்சிபுரமோ புதுசு, மடத்துக்குள்ளே திருப்பி வந்தார். ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர்கிட்ட சொன்னேன், நான் சோ இது மாதிரி வண்டியை நிறுத்தியிருந்தேன், இது மாதிரி ஆகியிருக்கு, என்னன்னு தெரியல, எனக்கு யாரையும் தெரியாது, ஒரு மெக்கானிக்கை இதை வந்து பார்த்தா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவர் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து, நான் ஆள் அழிச்சுன்னு வரச்சோரையும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி தருவா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் உட்காத்தி வச்சேன். அதுக்குள்ளே ஒரு மெக்கானிக் வந்தார், எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அவர் சொன்னார், பெட்ரோல் டேங்க்கில் ஓட்டை விழுந்துடுத்து, ஹோல் விழுந்துடுத்து, அதனால் போட்ட பெட்ரோல் எல்லாம் இங்கே ட்ரெயின் ஆகிடுது. அதனால் இந்த பெரிய மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அந்த ஓட்டையை அடைச்சி திருப்பி பெட்ரோல் டேங்கை ஃபில்லப் பண்ணால் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட்டின்னு போயிடலாம் அப்படின்னு அவர் பண்ணார். எல்லாத்துக்கும் பண்ணிக்கின்னு சரி பண்ணியாச்சு. இப்போ வண்டி ரெடி, நீங்கள் போகலாம் அப்படின்னா. சரி, இத்தனை பண்ணினத்துக்கு அவருக்கு இப்போ பணம் கொடுக்கணுமே, பணம் கொடுக்கறதுக்கு என்னப்பா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, 400 ரூபா கொடுங்க சார் அப்படின்னா. இவர் தலையை சுற்றுறது, 400 ரூபாயா? ஆமாண்ணா. அப்படியே பெரியவா ரிட்டர்ன் பண்ண 400 ரூபாயும் தூக்கி கையில் கொடுத்தார். இப்போ வண்டியில் ஏறிண்டு போகல, நேராக உள்ளுக்குள்ளே போகிறார். உள்ளுக்குள்ளே போனால் அவருக்கு எப்படி எமோஷன் இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிங்க. அப்போ என்னாச்சுன்னு, பெரியவா உள்ளே போன பெரியவா வெளியில் வந்து உட்காந்துன்னு இருக்கா. ஏன் சீன் 2 வரப்போகிறது இனிமே தான்.
போகிறதையும் ஒன்று அடிச்சு அஞ்சாப்பில் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு திருப்பி இங்கே தானே வரப்போகிறேங்கிறாப்புல ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துன்னு ஊன்னு அலறிண்டு போய் விழுந்துரு. அவள் கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி, அவள் பண்ணுறது எது பண்ணாலும் அனுகிரகம் தான். இப்படி நம்ம பணத்தில் என்ன தோஷம்னு தெரியல, 400 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான்னு நினச்சிருந்தேன். நான் தான் தப்பாக புரிஞ்சினேன். ஆனால் பெரியவா இதுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்னு இப்போ தான் புரியுறது. அழுதர். பெரியவா என்ன பேர் சொல்லுவா, இப்போ தெரிஞ்சினே நான் யாருன்னு போய் கோயம்புத்தூரில் சொல்லுவாடா மாட்டா. பிசாத அப்படியே பிசாத பார்த்துன்னு கூலாக இருக்கா. இந்த பார்த்த பார்வை மட்டும் எப்படி இருந்ததுன்னாரு. ஏண்டா இவ்வளவு ஒரு தர்மாத்மாவாக இருக்க, இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு கையில் இருக்கிறது அத்தனையும் கொடுத்துருக்க, அப்படி தர்மம் பண்ணின ஒருத்தன் நடு ரோட்டில் நிற்கிறதுக்காக ஃபேமிலியோடு விடுறதுக்காக நான் உட்காந்துருக்கேன் இங்கே குருவா. தர்மோ ரட்சிதான்னு சொன்ன வார்த்தைன்னா பொய்யா போயிடும். தர்மம் பண்ணுறவாள் அந்த தர்மமே காப்பாற்றவுன்னு சாஸ்திரம் சொல்கிறது பொய்யாக முடியுமா? நீ பண்ணணும்னு நினச்ச பாரு, அதுக்கே இந்த அனுகிரகம். நீ பண்ணணுங்கிறது இல்லை, மனசில் நினச்சி சரி நமக்கு மட்டும் வசதி இருந்தால் முழு கல்யாணத்தையும் நம்மளே பண்ணிக்கணும் நினச்ச பாரு, அதுவே போதும். அதுதான் இந்த தர்ம சிந்தனை. என்ன பண்ணும் அப்படின்னு, நமக்கு கையில் எவ்வளோ வேணால் இருக்கலாம், கொடுக்க முடியாத இருக்கலாம். ஆனால் அது பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு ஈஸ்வரன் சந்தோஷப்படுற. பாரதியாரை தானே சொல்கிற, நல்ல காரியம் நடக்கிறதா இருக்கிறவ அள்ளி கொடுங்கோ, இல்லாதவ இருக்கிறது கொடுங்கோ, ஒன்றும் இல்லையா வார்த்தையாலையான்னு சொல்லுங்கோடேன்ட்டு. நல்ல காரியம் நடக்கிற சார், இது மாதிரி நடக்கிறது, நீங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க, அதை சொல்லலாமே. அதுவும் இல்லாத தலைகீழ சொல்லாத, இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, இதெல்லாம் நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு துர்மாத்மாக்கள்லாம் இருக்குது. இவா பண்ணாதோடு இல்லை, யாரானு பண்ணிட போகிறாளோன்னு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் வேறு. அதெல்லாம் பார்த்துக்கணும்பா, இந்த காலத்தில் ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல பாரதியார் சொல்ல. அதை சொல்லாத இருப்பா அப்படின்னு. பண்ணுறவாள் பண்ணுன்னு சொல்லு, என்கரேஜ் பண்ணு தர்மத்துக்கு. அதுதான் அந்த புண்ணியமே போகும். அழுதர் வந்தர், இப்போ பிரசாதத்தை கொடுத்தா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னா. இங்கே காஞ்சிபுரம் வந்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு இவனா அழுதுண்டா போவோம், துக்கத்தோடைய போவோம். அது என்ன பண்ணுவேன்னு, இப்படி பண்ணினாக்க என்னாச்சுன்னா இன்னும் ஆயுசு முழுக்கல மறக்காத இருக்கு. அதுதான் பெரியவாள்கிட்ட. அப்படி இருக்கிற பெரியவா யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பண்ணுறா அப்படின்னும். அதே மாதிரி நாம் ஓடி ஓடி போய் பண்ணுறாப்புல அவரும் நமக்கு ஓடி ஓடி வந்து தான் பண்ணிகிட்டு இருக்க.